ஆனி மாதம் சூரியன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம். இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பெரிய ராசிகளில் ஒரு ராசியாக இருக்கும். அதை கடந்து ஒரு கிரகம் போகணுன்னா அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். அப்போது குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து அதிகமான காலம் சஞ்சரிக்கக்கூடிய ஒருவராக இருக்கார். இந்த சூரியன் உங்கள் ராசியில் வந்து இந்த ஆனி மாதத்தில் இருக்கார். இப்போ உதாரணத்துக்கு மார்கழி மாதம் எடுத்துட்டால் 29 நாள்லேயே சூரியன் வந்து அடுத்த ராசிக்கு போயிடுவார். உங்கள் ராசியில் கூடுதலாக 3 நாட்கள் இருக்க போகின்றார். அந்த சூரியன் யார் அப்படின்னு கேட்டால் காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதி. உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறது நல்லது. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு இந்த உலகத்தில் வந்து வெற்றி பெறுவதற்கு என்ன வேண்டும்னு கேட்டால் துணிவு தான் வேணும். துணிவு தான் துணையாக இருக்கும். அப்போது யார் வந்து இந்த இடத்துல வந்து துணிவாக தைரியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். அந்த தைரியம் உங்களுக்கு கிடைக்கின்றது. சுக்கிரன் வந்து 11, 12ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறார். 11ல் இருக்கும்போது ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் அடையலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். 12ஆம் இடத்திற்கு வரும்போது அந்த வீட்டில் அவர் ஆட்சி பெறுகிறார். அதனால் உங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்கிறது, கட்டுறது, இப்படிப்பட்ட அம்சம் இருக்கிறது. வாகனங்கள் வாங்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. பொருள் செலவு செய்து வசதிகளை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வெளிநாடு செல்வது, வெளிநாட்டில் சென்றவர்களுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, குடியுரிமை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது.